வணக்க மகளே, இந்த வீடியோ நல்லா பாருங்க. இந்த வீடியோல ஒருத்தர் வெள்ளை கலர்ல சட்டை போட்டிருக்காருல, அவர் வேஷத்தை பார்த்த உடனே எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இது ஏதோ ஒரு ராஜா வேஷம் அப்படின்னு. ஆனா இது ராஜா வேஷம் கிடையாது, சுடலை மாட சாமியோட வேஷம் தான் இது. இவர்கிட்ட சுடலை மாட சாமி வேஷம் போட சொல்லி ஒரு சாமி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடலை மாடன் வேஷத்தை இந்த மாதிரி வெள்ளை நேரத்துல ராஜ அலங்காரத்துல போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ராஜ அலங்காரத்துல இப்படி சுடலை மாட சாமி வேஷத்தை போட்டிருக்காரு. இவர் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் கையில தீப்பந்தம் வச்சு சுடலை மாட சாமிக்கு சாமி ஆடிட்டு இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா எல்லாருமே நார்மலா எப்படி சுடலை மாட சாமி வேஷம் போடுவாங்களோ அதே மாதிரி தான் போட்டிருப்பாரு. அந்த சாதாரணமா சுடலை மாட சாமி வேஷம் போட்டிருக்கிறவருக்கு இந்த ராஜ அலங்கார சுடலை மாட சாமி வேஷம் பார்த்த உடனே அவருக்கும் ஆசை வந்திருக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு. அதனால அவரும் போட்டிருக்காரு இந்த மாதிரி ராஜ அலங்காரத்துல சுடலை மாட சாமி வேஷத்தை. ஆனா அவர் போட்ட வேஷத்தை பாத்தீங்கன்னா சாமி ஏத்துக்கல. அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா தீக்காய மாதிரி வந்திருக்கு. நம்ம கிட்ட சாமி ஒரு வேஷத்தை எப்படி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம கட்டிட்டு போனோம். நம்ம ஆசைக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சாமி ஏத்துக்காம ஏதாவது பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த ராஜ அலங்காரத்து சுடலை மாடன் வேஷம் போட்டிருக்காருல, இவரும் நார்மலா எல்லாருமே சுடலை மாடன் வேஷம் போடுற மாதிரி உடம்புல சந்தனம் பூசிட்டு வேஷம் போட்டிருக்காரு. அதையுமே சாமி ஏத்துக்கல. நீ இந்த மாதிரி ராஜ அலங்காரத்துல தான் சுடலை மாட சாமி வேஷம் போடணும் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க.